நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முத்தாறு வட்டியில கொல்லவாறு முருகாறு வட்டி கம்பளங்கள் தோக்குலவாறு கோட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. மொத்தமாக 9 பேரு நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முள்ளுப்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. கால்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. ஆத்தூர் கம்பளங்கள் வந்தோம் ஐயா. ஆத்தூர் கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாங்க சேத்தூர் கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாங்க மாத்தூர் கம்பளங்கள் வந்தோம் ஐயா. பழவூர் மாவட்ட கொரட்டு வளரி கம்பு கையில் எடுத்து தான பாட்டு பாடி நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. எல்லாத்துக்கும் கும்பிடுறப்ப அதுல வாருங்க. நான் சொல்ல போறது பார்க்க முடியாதா? 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரியார் மகன் காதல் விழாக்காக நெல்லு வாங்க ஸ்ரீவைகுண்டம் போனோம். போன இடத்துல கொட்டை வாசல்ல 3 பேர் இருந்தாங்க. கோட்டை வாசல்ல கொட்டைண்டா செப்புனே அப்போ நல்ல கொட்டை தான் பிடிக்குமா? கோட்டை வாசல்ல யாராரு? வேங்கைக்கு சமான வேளாண்டி, கரடிக்கு மிகுந்த கருப்பண தேவர், படைக்கு மிகுந்த பாண்டிய தேவர், 3 நம்ம நாட்டுக்காரங்க தான். அங்க போய் காவலுக்கு இருந்தாங்க. 3 எவ்வளவோ நெல்லு மரியாதையா கேட்டோம். 3 பேருமே காக்கா முட்டைட்டாங்க. இப்படி செப்புறாங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. 3 அடித்து கொலை செய்து விட்டு 136 வட்ட நெல்லை அள்ளிட்டு வந்து ஓட்ட பிரார்த்தனை வச்சிருக்கோம். எங்களை எல்லாம் வழி நடத்தி சென்றது யாரு? அவர் தான் கொளிஞ்சிப்பட்டி மின்மினி தீ கொளுத்தி இப்படி ஆடிக்கிடா பார்த்த அரண்மனைக்கு தான் போச்சுன்றேன். அரண்மனைக்கு வச்சிருவா அதான் செப்புறேன். మీరు నీళ్ళు తాగరేదా? நீ தாகுடா. கூடு తీసినావా? கூடு తీసినடா. ஆமா. ஒரே சாமி நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரரும் மந்திரியாண்மை கல்யாண கல்விக்காக நெல் வாங்க ஸ்ரீவைகுண்டம் போனோம். என்னடா நான் உயிர் வாங்க கத்திக்கிறேன். நீ என்னடா பனியில நனைஞ்ச மாதிரி பேசுறவன்? மழை வந்துச்சுல அந்த துவண்டுருச்சு. ஒரே நெல் வாங்க போனோம்லப்பா. போனோம்டா. ஒரே என்ன போனா? என்னடா சொணக்கமா இருக்கு? ஏடா சொணக்கமா இருக்கேடா. அச்சில உடிக்குதா தீ கொளுத்தி? ஆமாடா. நீ போனோம்லப்பா. போய் நெல் கேட்டா. எங்க போனோம்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு. எதுக்கு? என்னடா ஏன் நோய் உனக்கு பிறந்துருச்சு அப்படியே? ஒரே நெல் வாங்க போனா. போய் நெல் கேட்டான். தகாத வார்த்தையால் பேசினார்கள். அவதூறாக பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். ஊர்வட்டத்தனமா பேசினார்கள். குண்டக்க மண்டக்க பேசினார்கள். மதிப்பு இல்லாம பேசினார்கள். மானகரத்தனமா பேசினார்கள். மதிப்பு குறையா பேசினார்கள். மதிப்பு இல்லாம பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். போட்டிக்கு ஏட்டியா பேசினார்கள். எவனுக்கு மகனா பேசினார்கள். தரக்குறையா பேசினார்கள். தரம் இல்லாம பேசினார்கள். மானகரத்தனமா பேசினார்கள். மதிப்பு இல்லாம பேசினார்கள். மதிப்பு தரமா பேசினார்கள். ஊர்வட்டத்தனமா பேசினார்கள். மரியாதை இல்லாம பேசினார்கள். ஒண்ணுதாப்பா. 3 பேருக்குமே அடிச்சான். 3 பேருமே செத்து போயிட்டாங்க. செத்தா போனாங்க. போட பேப்பல நீ எல்லாம் கொண்டாட்டி கட்டி சம்ப குளத்துல கீழ் புண்ணு பொழப்பு செத்தா போனாங்க. போடா கன்றாய்க்கு பிள்ளை பத்து 2 ரூபாய்க்கு வித்தவனே. 3 பேர்த்துக்குமே மூச்சு நின்று வச்சு நினைக்கிறேன். மூச்சா நின்று வச்சு உண்டு நானாவது சம்பவத்துல பொண்ணு கட்டி கீழ் பூடு கீழ். சரி அது என்ன பூடு? கீழ் பூடுதான். நானாவது கீழ் பூண்டு பழப்பு நடத்துறேன். சவுண்ட் வரும்ல கதை வடிக்கும் போது கீழ். நானாவது கல்யாணம் முடிச்சு பழப்பு நடத்துறேன். சரி நானும் இந்த உலகத்துல 48 வருஷமா பாக்குறேன். இந்த பாக்கியமே இல்லாம இருக்கேன். வேண்டாதவனுக்கு பிள்ளை பத்து வேணுகோபால்னு பேர் வச்சாங்களா? அட செத்தும் போகல உசிரும் போகல. ஈசன் துரோ கப்பு களவாணி போயல 3 பேருமே மரணம் ஆயிட்டாங்களா? மரணம் அடைஞ்சவனாங்க. கால கொடுமைக்கு பிள்ளை பத்து கற்க வண்டின்னு பேர் வச்சவனே. ஊத்தி வச்ச கட்டிங் களவாணி போல 3 பேருமே செத்தும் போகலடா. மூச்சு நிக்கலடா. 3 பேருமே மரணம் அடைஞ்சு போனாங்கடா. மரணம் ஆடானாங்க. ஆமா சங்கடத்துக்கு பிள்ளைய பத்து வெங்கடாசலம் பேர் வச்சாங்களா? ஊரா மட்ட களவாணி போல செத்தும் போகல உச்சிரும் போகல மரணம் ஆகல. சிவலோக பதவி அறியல. 3 பேருமே படுத்தவங்க எந்திரிக்க முடியல. போட மாமியா மதியத்தை பிடிங்க மருமகனுக்கு தானே கொடுத்தவனே.
3 பேருமே செத்தும் போகல நினைக்கிறேன். மூச்சு நிக்கல, கண்ணவும் மூடல, இறந்தும் போகல, சிவலோக பதவி அடையல. 3 பேருமே இயற்கை எழுதினார்கள் நினைக்கிறேன். இயற்கை எழுதினார்களா? ஏண்டா மாமியா மசித்த பிடிங்கி மருமகனுக்கு தான் கொடுத்தவனே. ஏண்டா மாட்டு வட மாதிரியா இருந்துச்சு அது. அது உனக்கு தான் தெரியும். கோமணம் கட்டி குளிக்க தெரியாம கொழுந்தியா மசித்த பிடிங்கி கோமணம் கட்டி குளிச்சிருக்கேன். யூனிட் கலவாணி போயல. அடே 3 பேருமே படுத்தவங்க பிறண்டு படிக்க முடியல. பிறண்ட படுக்க முடியல. வேண்டாதவனுக்கு பிள்ளை பத்தி வேணுகோபால் பேர் வச்சவனே. என்னடா அந்த பரிச்சை 2 மணி நேரம் வருது. எல்லாம் ஒண்ணுதான். 136 ஓட்டப்பிடாரத்தில் வச்சிருக்கிறோம். அறிவு இருக்காத பெரிய மகராசி கட்டவும் மகராசா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமா மகராசி கேட்டா உள்ள